Hi friends, welcome to Tara Health Tip channel. நம்ம சேனல் நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சம்மர் டைம்ஸில் பேபிஸை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் பை அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி அவங்க ஸ்கின் எப்படி பராமரிக்கிறது சொல்லி நான் அந்த ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு புரியும். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சம்மர்னாலே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ரொம்ப வேர்க்கும், நம்ம பாடி வந்து தண்ணி சத்து வந்து வெளியே ஏறிட்டே இருக்கும். ஸோ நம்ம நிறைய ஸ்வெட்டிங் ஆகிறதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ பேபிஸ்க்கும் அப்படி தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்கள் பேபி ட்ரெஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேபிக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறீங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காட்டன் ட்ரெஸ்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும். நல்ல ஆர்கானிக் பியூர் காட்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போலாம் நிறைய ஷாப்ஸில் ஆன்லைன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பியூர் காட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்தமாதிரி காட்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்லீவ் காட்டன், நார்மலாக சின்ன ட்ரௌசர்ஸ், ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி உங்கள் பேபிஸ்க்கு வந்து நீங்கள் போட்டு விடலாம். அதே மாதிரி ஒரு 2 to 3 இயர்ஸாக இருக்காங்க அப்படின்னா நார்மலாக அவங்களுக்கு வந்து இந்த நைட்டிஸ்லாம் நீங்கள் போடுறீங்க, குழந்தைங்க நைட்டிஸ்லாம் போடுவாங்களா, சின்ன சின்ன நைட்டிஸ் இருக்குல்ல, சமே போடுறீங்க அப்படின்னா காட்டன் நைட்டிஸாக ப்ரிஃபர்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த காட்டன்ஸ் நார்மலாக இல்லாமல் குவாலிட்டியாக இருக்கும். நல்ல பாலிஸ்டர்ஸ் வந்து தயவுசெய்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து சுளுன்னு குத்தும், ரொம்ப இரிட்டேட்டபிளாக இருக்கும். ஸோ அதுமாதிரி தவிர நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் வந்து ரொம்ப லைட் கலர்ஸாக இருக்கணும். ரொம்ப லைட் கலர்ஸாக நீங்கள் வந்து போடுங்க. அப்போ தான் இந்த ரேஷஸும் ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் உங்கள் பேபிஸ் வந்து வெளியே நீங்கள் விளையாட விடுறீங்க அப்படின்னா ஃபுல் கவராக உங்கள் பேபிஸை நீங்கள் ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் நீங்கள் போட்டு விடணும். ஏன்னா அந்த சன்லைட்ஸ் வந்து நம்ம இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரேஸ் வந்து நம்மளுடைய குழந்தைங்க பாடியில் படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த டேரெக்டாக படுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த தோல்லாம் வந்து ஸ்கின் டோன்ஸ்லாம் மாற வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் இப்போ வெயில் நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது என்னடா நம்ம ஒரு மாதிரி கருப்பாக இருக்க மாதிரி டல் அடிச்சப்பயுமே டேனாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் கவராக நீங்கள் போங்க வெயில் டைமில். அதெல்லாம் காட்டன் ட்ரெஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்வெட்டிங் இருக்காது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு திங், ஒரு சிலருக்கு என்ன டவுட்னு, ஸோ நான் பேபிஸ்லாம் வெளியே கொண்டு போகிறீங்க இல்லையா, டைப்பர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளாத் டைப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போல்லாம் நிறைய ஆன்லைன்ஸ்லாம் அது கொண்டுட்டு வராங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நார்மலாக நம்ம பேம்பர்ஸ், டைப்பர்ஸ், ஹக்கீஸ்லாம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெளியே போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், ரொம்ப இரிட்டேட்டபிளாக இல்லாமல் பேபிஸ்க்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ நான் எல்லாமே என்னென்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் நான் சொன்னேன். அதேமாதிரி ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்ம ஸ்கின் வந்து நம்ம வந்து பராமரிக்கணும் இல்லையா? அதே மாதிரி நிறைய வாட்டர் இன்டேக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவங்க சில டைமில் ஒரு சில குழந்தைங்க வந்து வாட்டர் கேட்டு குடிப்பாங்க, ஒரு சிலர் வந்து வளர்கிறனால பிஸியாக இருப்பாங்க, குடிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வாட்டர் வந்து கொடுங்க. அவங்க குடிக்கல அப்படின்னா நீங்களாக அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி என்ன செய்கிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2 times குளிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சளி பிடிக்கிறதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. உங்கள் பாடிக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி நிறைய வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பலூன் கேம்ஸு இந்த மாதிரிலாம் அவங்க விளையாட விடுங்க. பசங்க கூட ஜாலியாக விளையாட விடுங்க. ரொம்ப வெயில் அடிக்காமல் நல்ல லோட்டமாக அவங்கள வந்து விளையாட விடுங்க. அதுமாரி காலையில் 11 o'clockலேருந்து ஈவினிங் 4 வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள வந்து வெளியில் ரொம்ப அந்த கிரவுண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப வெயில் அடிக்கிற அந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் அனுப்பக்கூடாது. இப்போ வீட்டில் இருக்கீங்கன்னா இப்போ ஒரு மரத்துக்கடியில் கொஞ்சம் நிழலாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் உட்காந்து விளையாட விடலாம். ரொம்ப ரொம்ப தூரம் போய் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும் போது அந்த டேன் ஆகும், இந்த சரியாக இந்த வேர்வை குமிழ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பவுடர் அப்ளை பண்ணலாமான்னா தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப நிறைய அப்ளை பண்ணாதீங்க. லைட்டாக ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க விளையாடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணி குளிக்க வைக்கக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் 5 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி அவங்க ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி விட்டுறது, அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிங்க. ஓகேங்களா? ரொம்ப டக்குன்னு வந்தோன்னா உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேர்க்குது நான் போய் சடனாக போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக வந்துட்டு நீங்கள் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூஸ் பண்ணுற சோப் வந்து
உங்களோட பிஹெச் லெவல் வந்து 5.5 இருக்கணும் ஓகேங்களா. அந்த மாதிரி இன்னும் பேரபன்ஸ் இல்லாத சல்ஃபேட் இல்லாத சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய லோஷன்ஸ் இருக்குது, சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு கூட உங்கள் பேபிஸை வந்து வெளியில் அனுப்பலாம். அதே மாதிரி ஆயில் மசாஜ் வந்து பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ மழை காலத்தில் நம்ம வந்து யோசிக்கலாம், ஸோ சளி பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பாக வெயில் காலத்தில் ஒன்றுமே பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு கூட நீங்கள் குளிக்க வைக்கலாம் உங்கள் குழந்தைய. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்ல டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீக்லி ஹீட் ரேஷஸ்லாம் வராமல் இதெல்லாம் தடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் தாரா ஹெல்த் டிப்ஸ்.